போகாது. தான தர்மம் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், அள்ளி கொடுக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனால் உன்னுடைய பாவங்கள் உன்னை விட்டு விலகாது. உன்னுடைய பாவம் உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் பரிகாரம் இருக்கிறது. அது என்னவென்றால் உன் நாவினாலே உன் இருதயத்திலே இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் இயேசு பாவத்தை மன்னிப்பார், உன் பாவங்களை மன்னிப்பார். ஏனென்றால் இந்த பூமியிலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொண்ட ஒரே தேவாதி தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த பாவியாகிய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்களுக்கு அன்பானவர்களே, நாங்களும் ஒரு நாள் பாவத்திலே இருந்தோம். பாவத்திலிருந்து விடுதலை செய்வது இயேசு ஒருவர் அறிந்து கொண்டோம். பாவத்திலிருந்து விடுதலை தருபவர் இயேசு என்று அறிந்து கொண்டோம். எங்களை ஒப்பு கொடுத்தோம். எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இயேசு பாவங்களை மன்னித்தார். இயேசு எங்கள் பாவங்களை மன்னித்தார். அதனால் தான் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாவங்களை மன்னிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இயேசுவே என்னை பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் என்று என்னை உன் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிக்கை பண்ணால் உன் நாவிலே அறிக்கை செய்தார். பாவங்களை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பார். இதுவே நற்செய்தி. விட்டு விடாதீர்கள். இந்த செய்தியை விட்டு விடாதீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், சமாதானம் தருகிறேன், சந்தோஷம் தருகிறேன். இயேசு சொன்னார். இது இயேசு சொன்னார். இந்த நல்ல செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.